ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிட்ரேச்சர் லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஷார்ட் ஸ்டோரி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடம்ஷன். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா புதுமை பித்தன் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியில் வந்து ஒரு நிறைய டேல்ஸாக வரும். டேல்ஸ் அப்படின்னா அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ், சிறுகதைகளை வந்து நிறையா எழுதி ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் தான் ரிடம்ஷன். அந்த ரிடம்ஷனில் வந்து நம்ம ஒரு குட்டி பார்ட் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப விமோக்ஷனா. இது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பார்ட். இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ராமாயணத்தை பேஸ் பண்ணி வந்து புதுமை பித்தன் வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து ஒரு மெயினான கேரக்டர்ஸ் வந்து 4. அதை யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அகலிகை. இதில் வந்து அகல்யா, அகலிகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. உங்களோட சிலபஸில் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா கௌதம மகரிஷி. இவங்க யார் அப்படின்னா அகலிகையோட ஹஸ்பண்ட். அகலிகைங்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விமன். அப்புறம் விஸ்வாமித்ரா அப்படிங்கிறவங்க, அப்புறம் காட் இந்திரா. இவங்க 4 பேருமே வந்து ரொம்பவே மேஜரான ரோல் வந்து இந்த பார்ட் ஆஃப் ஸ்டோரியில் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுவாங்க. அப்புறம் ராமன், சீதை, லக்ஷ்மணன். ராமாயணத்துலேருந்து எடுத்துருக்கிறதுனால ராமன், சீதை, லக்ஷ்மண் இவங்க 3 பேருமே வந்து வருவாங்க. அகலிகைங்கிறவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விமன். இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாகவே அவங்களோட லைஃப் பற்றி தான் இருக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரிடம்ஷன் அப்படின்னா அதோட தமிழ் மீனிங் என்னென்னா விமோச்சனம். அதாவது இந்த பாட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் சாப விமோச்சனம். அதாவது சாபத்திலேருந்து எப்படி விமோச்சனம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்கும். ராமனும் லக்ஷ்மணனும் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த வழி பாதையில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாச்சு வந்து எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்டோனால் செய்யப்பட்டிருக்கு அந்த ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாச்சுவோட கண்ணில் வந்து ஒரு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கிரிஃபை வந்து பார்க்குறாங்க. யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமனும் லக்ஷ்மணனும் பார்க்குறாங்க. அந்த சாஸ்ட்ருக்கு பக்கத்துலேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு புத்து மாதிரி இருக்குது. அந்த புத்தில் வந்து ஒருத்தவங்க உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புத்து மாதிரி இருக்கிறது பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்டாச்சுவும் இருக்குது. ராமர் நடந்து வரும்போது அந்த ராமரோட காலில் இருந்து ஒரு தூசி பட்டு அந்த ஸ்டாச்சு வந்து ஒரு விமனாக வந்து மாறுது. விமனாக மாறின உடனே அந்த ஸ்டாச்சு வந்து சொல்கிறாங்க, நான் இப்படி ஒரு சாபத்தினால தான் வந்து இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டாச்சுவாக நான் மாறினேன். என்னோட கண்ணில் ஏன் அந்த கிரிஃப்ட் தெரிஞ்சதுன்னா நான் வந்து சாபத்தினால இப்படி ஆனதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் உள்ள அந்த கரையான் புத்தும் வந்து சரியாகி அதுலேருந்து யார் வாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கௌதம மகரிஷி வராங்க. அவங்க நேம் வந்து கௌதமா தான், ஆனால் வந்து அவங்க ஒரு மகரிஷி, அதனால கௌதம மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரியில் வந்து அகலிகையோட ஹஸ்பண்ட் யாருன்னா கௌதம மகரிஷி. அதனால் இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது கௌதம மகரிஷி தான் அகலிகைக்கு வந்து சாபம் கொடுத்துருப்பாங்க. என்ன சாபம் அப்படிங்கிறத வந்து இவங்க ராமன்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ராமன் மூலியமா அவங்களுக்கு வந்து சாப விமோசனம் கிடைச்சிருச்சு. எதனால வந்து இவங்க சாபமா வாங்கிட்டு இந்த கல்லா மாறியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கௌதம மகரிஷியோட ஒய்ஃப் அதாவது அகலிகை வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான விமன். அவங்கள பார்த்து ஆசைப்படாத ஆண்களே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு பேரழகி. அதனால அவங்க மேல ஆசைப்பட்ட காட் இந்திரா அதாவது இந்திரர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அகலிகையோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால கௌதம மகரிஷி குளிக்க போன நேரமா பார்த்து நான் ஒரு டிஸ்கைஸ்டு ஃபார்ம்ல வந்துருவாங்க. டிஸ்கைஸ்டு அப்படின்னா ஒரு மாறு வேஷம் மாதிரி. அதாவது கௌதம மகரிஷி மாதிரி இந்திரர் வந்து ஒரு மாறு வேடத்துல வந்து அகலிகைட்ட வந்து ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்குவாங்க. ரிலேஷன்ஷிப் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத வந்து யார் பார்த்துருவா அப்படின்னா கௌதம மகரிஷி பார்த்துருவாங்க. ஆனா அகலிகைக்கு வந்து தெரியாது. இது வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் இல்ல. இது வந்து லார்ட் இந்திரா தான் டிஸ்கைஸ்டு ஃபார்ம்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா கௌதம மகரிஷி என்ன பண்ணுவாருன்னா இது தெரியாம வந்து கோவப்பட்டுருவாரு. எதுக்காக அப்படின்னா உன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி இன்னொருத்தவங்க வந்தாலும் அவனோட ஹஸ்பண்டுக்கும் மற்றவங்களுக்கு கூட வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு நீ வந்து கல்லா போவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருவாரு. அதாவது இவங்க வந்து கர்ஸ் பண்ணிடுவாங்க. தன்னோட ஒய்ஃபையே வந்து கர்ஸ் பண்ணிடுவாரு கௌதம மகரிஷி. அதனால தான் ராமன் என்ன பண்ணுவார் அப்படின்னா கௌதம மகரிஷிக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா அவள் வந்து உடலால் தான் வந்து இன்னொருத்தங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாலே தவிர மனதால் வந்து அவங்க உனக்கு மட்டும்தான் ஒய்ஃப், உனக்கு வந்து ரொம்பவே லாயலாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கௌதம மகரிஷிட்டு சொல்லுவார். மகரிஷியும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ராமன் சொல்கிறத கேட்டு அகலிகையை வந்து திருப்பி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவர் சொல்கிறதுனால 2 பேருமே ஹாப்பியான லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி ஒரு கலங்கத்தோட வந்து ஊருக்குள்ளே போய் வாழ முடியாது அப்படிங்கிறதுனால ஊருக்கு வெளியே வந்து இவங்க 2 பேருமே ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வந்து குழந்தை இல்லாததுனால தான் வந்து இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி கௌதம மகரிஷி வந்து நம்ம அகலிகையை வந்து டச் பண்ணுறப்போ அகலிகைக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா லார்ட் இந்திராவே டச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நம்மளால் இனிமேல் லாயலாக இருக்க முடியாதோ அப்படிங்கிறதுனால அவங்க மறுபடியுமே வந்து அவங்க மனதால் இந்திராவை வந்து உணர்ந்துருவாங்க. அவங்க டச் பண்ணுற மாதிரி வந்து அவங்க நினச்சிப்பாங்க. அதனால் மறுபடியும் அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா ஸ்டாச்சுவாகவே மாறிடுவாங்க. இவ்வளோ தான் இந்த ஸ்டோரியோட மெயின் தீம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்,
கர்ஸ் ரிடம்ஷன் அதாவது சாபத்திலேருந்து விமோச்சனம் பண்ணதுனால வந்து கர்ஸ் ரிடம்ஷன். லாயலிட்டி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க லாயலாகவே இருந்தாங்க. அவங்க மனசார வந்து அவங்க ஹஸ்பண்டை தவிர வேறு யாரையுமே நினைக்கல. இது 3 தான் மெயின் தீம். ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இத எழுதினவங்க வந்து விருத்தாச்சலம். நீங்க வந்து யோசிக்கலாம் புதுமைப்பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு, விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமே அப்படின்னு சொல்லிட்டு. விருத்தாச்சலம் அப்படிங்கிறது தான் அவங்க ஒரிஜினல் நேம். அவங்க சூடோ நேம் தான் புதுமைப்பித்தன். இவங்க வந்து 25th ஏப்ரல் 1966ல இருந்து 30th ஜூன் 1948 வரை வாழ்ந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு தமிழ் ஃபிக்ஷனல் ரைட்டர். இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், பொன்னங்கரம், தும்பங்கேணி அப்படிங்கிற நோட்டபிளான ஒர்க்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது போம், ஃபிக்ஷன் ஒர்க் அதே மாதிரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணதுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.